வெள்ளை சுண்டல் போட்ட குருமா செய்ய போகிறோம். சமைக்க ஆரம்பிக்கலாமா? கத்திரிக்காய் ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டேங்க. இது வந்து அரிசி, சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தண்ணி. ஃபஸ்ட்டு தண்ணி இதில் ஊற்றிடலாம், கருத்து போகாமல் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கருத்து போகாதுன்ட்டு. அதனால் இதில் போட்டு வச்சிடலாம். தண்ணியில் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். நைட்டு இந்த வெள்ளை சுண்டல் ஊற போட்டு ஒரு 10 விசில் காலையில் விட்டு வேக வச்சுட்டேங்க. 2 டைம் அலசிட்டு ஊற போட்டுறணும். நைட்லேயே ஊற போட்டுட்டு அந்த தண்ணியிலையே குழம்பு வச்சிடணுங்க. வேக வச்ச தண்ணியிலே சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு ஒரு 4 பேருக்கு செய்கிறேன். நாட்டு தக்காளி 2, முருங்கைக்காய் 2ங்க. தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு 1 மூடி. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. நான் தனித்தனியாக தான் போடுவேன், எதையும் இதில் கலக்க மாட்டேன். குழம்பு போட்டு ஆயில் ஊற்றிருக்கேங்க. கடலெண்ணெய் தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் போட்டு கண்ணாடி பாத்தில் வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். குழம்புத்தூள் போட்டு ஒரு செகண்டு அப்படியே வறுத்துக்கலாங்க. அரிசி 2வது தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்போ தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும், உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. இதில் போட்டுக்கலாம். முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டுக்கலாங்க. நல்லா கொதி வந்தோடனே கத்திரிக்காய் போடணுங்க. அப்போ தான் நல்லா வேகும், சீக்கிரத்தில் வெந்துடும். பாருங்கள், 1/2 மூடி தேங்காய், ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி நைஸாக அரைச்சி ஊற்றி இறக்கிற வேண்டியதுதாங்க. ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டு இந்த குழம்பு வந்து சாப்பாடு, பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த 5த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.